இன்றைக்கும் why do good people suffer in this world? எதற்காக நல்லவர்கள் இந்த பூமியில வெறுக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது குறித்து சில காரியங்களை தியானிக்க போறோம். இன்றும் நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். Ephesians chapter 5 and verse 2. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்தது போல அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் அவர் அன்பிலே நடந்தது போல நாமும் அன்புல நடக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய கட்டளையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நீங்க உண்மையாவே மேல் அன்பு செலுத்துறீங்கன்னா என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனை இந்த உலகத்துல இருந்த அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் எதற்காக வெறுத்தாங்க? இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம வெறுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்களையும் அநேக உலகத்தார் வெறுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏங்க ஒரு அன்பின் அதிகாரப்பூர்வமா ஒருத்தரை நம்ம ஆளுமை செய்யறதை விட அன்பாய் ஒரு காரியத்தை சொன்னா ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அன்பின் உருவமா இருந்திருக்கிறாரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்திருக்கிறாரு. அவரு பச்சைபாதம் பார்க்காம, யாரையுமே பார்ஷாலிட்டி பார்க்காம சகல ஜனங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்குமே நன்மை செய்கிற ஒரு அன்பான தேவனா இருந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய வழியில உண்மையாவே அன்பின் வழியை தரித்து கொண்டு மற்றவர்களை நேசிக்க, ஏற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவை விசுவாசத்தோட ஃபாலோ பண்றவங்கள எதற்காக இன்னைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற அநேகர் வெறுக்கிறாங்க, எதற்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நிச்சயமா நமக்கு தோணலாம். இதுல வேதத்துல அற்புதமாய் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எல்லாமே யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்க போறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ மனுஷன் பாவத்தின் நிமித்தமாய் நிச்சயமா கடவுளுடைய அந்த பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்தை அடைவது இயலாத ஒரு காரியம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் பிதாவை தரிசிக்க முடியாது. ஆனா மனுஷன் பாவத்தின் நிமித்தமாய் தேவன் பரிசுத்த ஸ்தலத்துக்காக உண்டு பண்ணப்பட்ட மனுஷன் பாவத்தின் நிமித்தமாய் தேவ பிரசனத்தை விட்டு விலக்கப்பட்டான். ஆனாலும் தேவன் மிகவும் அன்புள்ள தேவனா இருக்கிறதால நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்து அவர் உலக மக்களுடைய பாவங்களை தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் சிலுவையில சுமந்து தீர்க்கவும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அடையறதுக்கான வழியை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு டீச் பண்ணி இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஜீவ வழியால நமக்கு பரிசுத்தத்தை பங்கு கொடுத்து மறுபடியும் நம்ம தேவனுடைய பிரசனத்துக்கு அதாவது பரலோக ராஜ்யத்தை சேர்வதற்கான ஒரு கிருபையை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். இவ்விதமாய் நம்மை உண்டாக்கின தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார்ன்றத வெளிப்படுத்துறாரு. ஆனாலும் இந்த உலகம் இப்படிப்பட்ட தேவனை ஏன் வெறுக்குது, இப்படிப்பட்ட அன்பு செலுத்த விரும்புறவங்களை ஏன் வெறுக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிளியரா இங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எழுதியிருக்கோம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும், everyone practice evil hate light because it will expose the darkness of sin. அப்போ உண்மையாவே பொல்லாது செய்யறவங்க, அநியாயம் செய்யறவங்க, பாவம் செய்யறவங்க எங்க வெளிச்சத்துக்கு வந்தா தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய பொல்லாதது, தன்னுடைய அநீதிகள் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமோ அப்படின்ற அந்த பயத்தினால தன்னுடைய அதிகாரமோ, தன்னுடைய அந்தஸ்தோ, தனக்கு கிடைத்திருக்கிற பொறுப்புகளோ, தனக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரமோ, அடையாளமோ, இது எல்லாமே எங்க நம்ம இழந்து போயிடுவோமோன்ற பயத்தினாலதான்
சுத்தம் இல்லாதவர்கள் சுத்தமான இடத்துல வந்து நிக்கிறதுக்கு பயப்படுற மாதிரி இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க, அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளவும் பயப்படுறாங்க அப்படின்றதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். பின்பு எழுதப்பட்டிருக்கும், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அப்போ உண்மையாவே சுத்தமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நிக்கிறதுக்கு பயப்படாம, ஆண்டவரே நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியும். ஆனா செய்யாதவங்க வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. சிம்பிள், நம்ம ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது ஹோம்ஒர்க் முடிச்சவங்க தைரியமா ஸ்கூலுக்கு வந்து நோட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் வைப்பாங்க. பட் ஆனா ஹோம்ஒர்க் முடிக்காதவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வரத்துக்கு அடம்பிடிப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்தாலும் எங்க ஹோம்ஒர்க்கை கேட்டுருவாங்களான்னு பயப்படுவாங்க. அப்படியே கேட்கும் போது அந்த நோட்டை வைக்கிறதுக்கு வைக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அது எல்லாத்தையும் தேடிட்டு பயந்துட்டு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க, தவிர அந்த நோட்டை தைரியமா வந்து டீச்சர் முன்னாடி வைக்க மாட்டாங்க. அதே போலதான் ஒளியின் தேவனாய், அதாவது பரலோகத்துல இருந்து இந்த பூமிக்கு வெளிச்சமாய் வந்தவர், ஒளியாய் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இருநாள் இந்த உலகத்துல பாவம் செய்கிறவர்கள் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதாக நிக்கிறதுக்கு பயந்துதான் அந்த பரிசுத்தமான ஒளிக்கு சொந்தக்காரராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை வெறுத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு தன்னை ஃபாலோ பண்ற எல்லாருமே அவர்களை தன்னுடைய அடையாளமா எழுப்புறதால நம்மையும், அதாவது நன்மை செய்து அன்பின் வழியில, சத்தியத்தின் வழியில, நீதியின் வழியில வாழ விரும்புகிற நம்மையும் இருளில இருக்கிற இந்த ஜனங்கள் வெறுக்கிறாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்றதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அதனால நீங்க இந்த உலகம் நம்மளை வெறுத்தாலும் சரி, இந்த உலகம் நம்மளை ஒதுக்குனா சரி, இந்த உலகத்தார் நம்ம ஏற்றுக்கொள்ளாம நம்ம புறமே தரனாலும் சரி, நிச்சயமாய் அதை குறித்து தயவு செஞ்சு கவலைப்படாது. ஏன்னா தன்னை நேசிக்கிறவர்களை மட்டும் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நார்மலா இந்த உலகத்தோட. ஆனா தன்னை வெறுக்கிறவர்களையும் நம்ம நேசிக்க கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் சூப்பர் நேச்சுரல் லவ். அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் லவ்க்கு, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான ஒரு அன்பிற்கு சொந்தக்காரர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ உண்மையாவே இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா we must have the quality of supernatural love. அப்ப இயேசு கிறிஸ்துவை போலவே தன்னை தேடி வருகிற சகல ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருந்திருக்கிறார். தன்னை ஏற்றுக்கொள்ளாம தன்னை சிலுவையில அறையத்துக்கு காரணமா இருக்கிறவனுடைய பாவங்களுடைய மன்னிப்புக்காக ஜெபித்தவரும் அதே இயேசு கிறிஸ்து தான். அதனால அவர் பட்சபாதமே பார்க்கல, அவர் பார்ஷியாலிட்டியே பார்க்கல, எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம சகல ஜனையும் நேசிச்சாரு. சகல ஜனங்களை நேசித்தது மட்டும் இல்ல, சகல ஜனங்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். அதனால நம்ம இயேசுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் இருளான இந்த உலகத்திற்கு பிரியமானவர்களா அல்ல, இயேசு கிறிஸ்து அன்பின் தேவனா இருக்கிறதால நாமும் அந்த அன்பை தரித்து கொண்டு நடக்கிறது தான் உண்மையாவே நம்ம தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கான அடையாளம். எனவே இருளான உலகத்தின் பிள்ளைகளாய் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாய், அன்பின் வழியில எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொண்டு எல்லா விதத்திலும் தேவனுக்கு மகிமை சேர்க்க நன்மை செய்வர்களாய் வாழ்வதுதான் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற நன்றி உள்ள காணிக்கை. எனவே அன்பு செலுத்துவோம், அனைவரும் ஏற்றுக்கொள்ளும், தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you and God bless you.